ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனாஃப் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான பருப்பை வச்சு எப்படி மசாலா வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் நீங்கள் கடலைப்பருப்பில் தான் செஞ்சுருப்பீங்க. அதை விட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 2 கப் பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு பிடி மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதை நல்லா அரைச்சிட வேண்டாம். 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். பருப்போடு சேர்த்து காஞ்ச மிளகாவையும் அரைச்சிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பிடி பருப்பு இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 6 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வடை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம எப்போவும் கடலைப்பருப்பில் தான் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி துவரம்பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைட் நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நம்மளோட துவரம்பருப்பு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.